ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சோலை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சுலபமான முறையில் வீட்டிலேயே நம்ம சூப்பரான ஒரு ரவா லட்டு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம 1/2 கிலோ ரவை எடுத்துக்கலாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: 1/4 கப் அளவு முந்திரி திராட்சை, 10 கிராம் ஏலக்காய், சர்க்கரை தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு வாணலில் நம்ம அந்த ரவையை வறுக்க போகிறோங்க. ரவை ரொம்ப வறுபடணும் இல்லைங்க, லைட்டாக நம்ம சூடானவே அதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் ஏலக்காயும் ஒன்றா அரைச்சிடலாங்க. ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சர்க்கரையை அந்த ரவை கூடயே ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணி இதை ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரியான இனிப்பு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அதே வாணலில் சிறிதளவு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அந்த நெய் கூடவே இதை ஆட் பண்ணிடலாம். இந்த முந்திரி லைட்டாக கலர் மாறி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையில் இதை போட்டுடலாங்க. அடுத்து நம்ம திராட்சையை வறுத்துக்கலாங்க. திராட்சை கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண திராட்சை இந்த மாதிரி உருண்டைகளாக வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம இந்த நெய் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதெல்லாமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அடுத்து நம்ம இதில் லைட்டாக இந்த மாதிரி பால் ஆட் பண்ணிக்கலாங்க. பால் காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க, பச்சை பால் கிடையாது. இப்போ நம்ம இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே ஒரு சிட்டிகை அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அந்த நெய் கூட அந்த ரவை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சிடலாங்க. பாருங்கள், இதை நீங்கள் சூடு பொறுக்கிற அளவுக்கு அதை பிடிச்சிருங்க. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போது பிடிச்சாதாங்க அந்த உருண்டைகள்லாம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா அது கரெக்டாக வராது. நான் உங்களுக்கு எல்லா உருண்டைகளும் பிடிச்ச பிறகு காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய எல்லா ரவா லட்டும் ரெடி பண்ணிட்டோம். யாருக்கெல்லாம் இந்த ரவா லட்டு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. தமிழ் சோலை போல் சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.